டேய் எப்போ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அது சொல்றா. எப்பவுமே சொல்றது உனக்கு புரியலன்னு தான் சொல்லுவாங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நாங்க தேர்தல தோத்துட்டா ஊரை விட்டு கிளம்பிட்டோம். மறுபடியும் டிக்கெட் எடுக்காம நாங்க சொந்த ஊருக்கே போறோம். உங்களுக்கு சந்தோஷமா? கமெண்ட் பண்ணுங்க. அட பாவிகளா, எவன்டா இது அப்பாவை இப்படி எடிட் பண்ணி வச்சது? சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆக்ஷன் ஒண்ணு ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு எது வரைக்கும் அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பாக்கும்போது கேட்க வேண்டியதானே? அதானா, அங்கேயே கேட்க வேண்டியது தானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிஎம் சார் சொன்ன மாதிரி ரீல்ஸ் பார்த்து ஓட்டு போட்ட மக்கள்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, செய்தித்தாள்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அசம்பிளியை லைவா பாத்துட்டாங்க, அசம்பிளியில நம்ம எவ்வளவு ஓட விட்டோங்கிறதையும் பார்த்து ரசிச்சுட்டாங்க. எது ஓட விட்டீங்களா? என்ன இவங்க ஓடிட்டு ஓட விட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு? எது வரைக்கும் அந்த 4500 ரூபாய் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 ரூபாய் கொடுப்பாரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் தரனாரு, அதை பத்தி இல்ல. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பத்தி வாயை திறக்கல. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதி பத்தி அவர் பேசவே இல்லை. அதுக்கெல்லாம் காசு வேண்டாமா? நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா, கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய், அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்படா பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யாரு வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? எது மொத்தமா கழிஞ்சிருமா? இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? தமிழ்நாடவே எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போறாரு. எது கக்கூசு ஒண்ணுக்கு போற இடமா? அங்க எல்லாம பேர் எழுதுறாங்க. என்னடா அது, விவேக் அப்பாவை மாத்தி வச்சிருக்கீங்க? ஐயா, இங்க அடிச்சாதாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. நம்மோட தோல்விக்கே இந்த மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. என்னது வருத்தமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அப்படியெல்லாம் யாரும் வருத்தப்படுற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். எது 10 ரீல் தேருமா? பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப அவன் உதயநிதிக்கு என்னன்னா பிடிக்கும். நிவேதாவா, நிவேதா போத்ராஜா, அப்புறம் நயன்தாரா எல்லாம். என்னங்க இது பப்ளிக்காவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க? உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. அதனால யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். ஐயாவுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறாரு. நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு. ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர் எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமே முதலமைச்சர் இங்க ஃபுல் கேரவேன்லாம் வந்துரும் நினைக்கிறேன். கேரவேன், மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்கு. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் என்னங்க இதை கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாமையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். 3 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 5 சீட்டர் சோஃபாவா அப்கிரேட் பண்ணிருக்கீங்க. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். அதான் இது என்ன சட்டமன்றமா இல்ல பர்னிச்சர் கடையா? இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழனா. ஆனா நம்ம சவுக்கு சங்கர் அடிச்சுக்க ஆளே இல்ல. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர்.
என்னது சொன்ன உடனே கரண்ட் கம்பம் மேல ஒழுகுது காட்டுதுன்னு புகார் சொன்னாரு யாரு மோடி ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்க தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துரு அப்பலாம். இது சும்மா தொடக்கம் தான். நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு நாங்க என்ன சொல்றோம், யார் பிரதமரா வரணுங்கிறத விட திராவிட மாடல் பிரதமரா வரக்கூடாதுங்கிறதுல யாருக்கா இருந்தாலும் மரியாதை தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. என்னடா இது டாடி வேஸ் சன்னா, யாரு பார்த்த வேலைடா இது? சரி, கவர்ச்சியல் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவர் கவர்ச்சி வச்சு தான் ஜெயிச்சு வந்தார். இவர் சுதந்திர போராட்ட தியாகி. ரூபா நோட்ல எல்லாம் காந்தியடிகளுக்கு போட்டோக்கு பதிலா அண்ணா உதயநிதி ஸ்டாலின் போட்டோ தான் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க்ல எல்லாம் பேசியிருக்காங்க. அது ஆனா இவரும் சினிமாவில இருந்து தானே வந்திருக்காரு. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக, ஒரு சினிமா ஆட்சியாக தெரியுமா? தெரியும். உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கண வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். அவங்க சினிமாக்காரங்க தான் அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. கருணாநிதி ஆட்சியோட இங்கு அக்கிரமம் செய்ய விரும்பு, ஆட்டைய போடு, இயல்வது சுருட்டல், ஈவது லஞ்சம், உணவுக்கு பின் உண்ணாவிரதம் இரு, ஊதுவது ஒத்து, எப்படியும் பணம் சேர், ஏமாற்றி பிழை, ஐயோ என்று கற்றுக்கொள், ஒருவரும் வாழ விடாது, ஓதுவது பொய், அவியம் பேசிவிடு என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆத்திச்சூடிய நான் எங்கேயுமே கேட்டதில்ல. ஸ்டாலின் அண்ணா, என்ன இது ஹேர் கட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. என்னடா இது அப்பா தலையை எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க தம்பி? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. அது என்ன முக்கிய காரணம் அண்ணா? யாரா அது அப்பாவுக்கு வில்லு படத்துல வர வடிவேல் கெட்ட போட்டு விட்டது? நமக்கு மக்கள் எங்க போனாலும் வணக்கம் வைப்பாங்க தம்பி. கைய தூக்கி தூக்கி கும்பிடுறது கஷ்டம். ரைட்ல ஒரு ஆட்டு, லெப்ட்ல ஒரு ஆட்டு, வணக்கம் ஆச்சு. உங்களை மக்கள் சிஎம் பதவியில இருந்து தூக்குனது தப்பே இல்லைன்னா. மக்களே, நீங்க பண்ணது நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. என்னடா வட பைசா தரேங்கம்மா, நம்ம வீட்ல செய்யுமா. என்னடா இது அண்ணா சின்ன பையனா மாத்தி வச்சிருக்கீங்க? அத்தத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தேவசம். எத்தனை மீம்ஸ் தாண்டா இந்த மாதிரி போடுவீங்க? இல்ல, உதயநிதிலாம் வேலையை செய்யறது இல்ல, சும்மா துபாய் போயிடுறாரு, என்னைக்கோ ஒரு நாள் வெளில வராரு. இவரை நம்பி நீங்க சிஎம் போஸ்ட் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாரு? எல்லாருமே லவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா வளர்க்கணும், பெருசா பெரிய ஆளா படிக்க வச்சுட்டு போக நினைப்பாரு. இது எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாக்ஸின் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. இப்படிப்பட்டவரை கொண்டு போய் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபியூச்சர் முதலமைச்சரா கொண்டு வரணும்னா இது யார், மக்கள் எப்படி இதை ஏத்துக்குவாங்க? யாரா இவரு அண்ணனை புஷ்குன மரியாதை எல்லாம் பேசிட்டாரு. அழாத அழாத அழாத. இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடிப்பையில கெடுத்துடுறாங்க. மரியாதையா சொல்றேன், எவனா இருந்தாலும் மரியாதை அவன் வீட்டை முத பாருங்கடா. ஊருக்குள்ள வந்துகிட்டேன்டா. இவங்க வேற அப்பப்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி கோவர்த்தனன் கண்ணமங்கலம் பெருராட்சி தலைவரான இவர் சின்னமா சின்ன உதயசூரியன் தானே. என்ன சின்ன என்னன்னு கேக்குறாரு, அவரே மறந்துட்டாரா? சின்னமா நீதான் வேட்பாளர் நிறுத்தின, உன்னோட சின்னம் தான் உதயசூரியன் சின்னம். அந்த பொண்ணுக்கு என்ன புது சின்னத்தை கொடுக்க போறியா, இல்ல விசில் சின்னத்தை தான் கொடுத்துற? ஐயோ, இவ்வளவு தத்திகளா இருப்பீங்களா தெரியாது. நம்பர் 1 ஸ்டாலின் கடா, நம்பர் 2 உதய கடா. உங்ககிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோம்டா. ஐ டோன்ட் கேர். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாரா 2 பழத்தை கொடுத்துட்டு கவரோட வாங்கிட்டாங்க. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி அவர்கள், நீங்க விளையாட்டுத்துறையில அமைச்சராக இருந்ததுல நீங்க கத்துக்கிட்ட ஒரே விஷயம், நல்லா ஓட கத்துக்கிட்டீங்க. என்னடா அது தனுஷோட ஆடுகளம் படத்துக்கு பதிலா ஓடுகளம்னு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பொருட்டா எடுத்துக்காதீங்க.
அவருடைய தகுதி என்ன, படிப்பு என்ன? அவர் இன்னைக்கு நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? a+b² ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? இல்ல ட்ரிக்னாமெட்ரி என்னன்னு தெரியுமா? இல்ல ஜாமெட்ரினா என்னன்னு தெரியுமா? கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர். ஐயோ கெட்டகா. என்ன பொஸ்கு அண்ணா மரியாதை இல்லாம சொல்லிட்டாரு. யாரு பார்த்த வேலைடா இது? இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. எவன்டாது வடிவேலா அண்ணா மாத்தினது? பயம் இருக்கட்டும். செங்கல்பட்டு கோட்ல கணவனை தேடின மனைவி எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். உன் பையன் ஊர் மேய்ஞ்சிக்கிறது உலகத்துக்கே தெரியுமே. அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறது அந்த ஒரு கேவலமான வேலையை பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குற கேவலமான வேலையெல்லாம் பாக்காதீங்க. இப்போ நீங்க எட்டி பாக்குறீங்களா இல்ல தட்டி பாக்குறீங்களா இல்ல இன்ஸ்டால யாராச்சும் தட்டலான்னு பாக்குறீங்களா? அண்ணா விஜயை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, கணவனை தேடும் மனைவி அப்படின்னு. அதனாலதான் அவங்க எல்லாம் இப்ப பதில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரு. நான் என்ன கேட்டாலும் ஓகே அப்படின்றேன். உன் வயசுல நீ பண்ண, நான் வேணும் உங்க அம்மா விட்டேட் பண்றதுக்கே சொல்றேன். உங்க அம்மா என்ன சொல்றது? உங்க வயசுல என்னெல்லாம் பண்ண தெரியுமா? எங்க அம்மாட்ட கேட்டதெல்லாம் பண்ண. என் பையன் என்ன கேட்டாலும் நான் ஓகே சொல்லுவேன். ஏய் நீ பண்றா உன் வயசுல நான் பண்ணாததா? தலைவரே கட்டு மரத்தோட கொல்லு பேரன் கட்டு மரத்தைய மிஞ்சிருவான் போல. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக ராஜ்மோகன் அண்ணா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? அப்ப இதெல்லாம் கடந்த காலங்களில் தொடங்கப்பட்ட திட்டங்கள். நீங்க எதையும் தொடங்கலன்னு பொத்தாம் பொதுவா சொல்வதை விட்டுவிட்டு என்னென்ன கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்திலே இந்த அரசு கொள்ள வேண்டும். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. என்னங்க டிரான்ஸ்பார்மர்லயும் மூலலா? தயவு செஞ்சு வாயை திறங்க சிஎம். தயவு செய்து வாயை திறங்க சிஎம் சாரா சார் வாயை திறந்தாரு, பாத்துட்டு வந்துருவோமா? பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன பார்ட்டி நிதின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாயை தொடங்க சிஎம் அப்படின்னாங்க. அவர் பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாருமே வெளியே ஓடிட்டாங்க. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடடா. ஷூட்டிங் போனா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாத்தி காட்டியிருக்கிறாரு. இப்ப சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா அதே சட்டமன்றத்துல தான் இவர் நடிச்ச படங்களை பத்தியும் ஒருத்தர் புகழ்ந்து பேசியிருக்காரு. இவங்க எம்எல்ஏ ஆர்வீர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாத்தி காட்டியிருக்கிறாரு. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து.